வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்க விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடினர். புதுச்சேரி நேருவீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ஸ்ரீ ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்க விநாயகர் கோவிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கோவிலில் வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்ட மற்றும் நீதித்துறை இணைந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜய் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நோக்க உரையாற்றினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மரக்கன்றுகள் நட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் விஜயன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் செம்மாளர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விளக்கி கூறினர். தமிழ் ஆசிரியர் பூங்குழலி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிவரஞ்சனி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனசு, NSK இளஞ்செழியன், டாக்டர் ராஜ்குமார், செழியன், தங்கதுரை, முரளி, சசி, சீனு, அருள்ராஜ், தர்மேந்திரன், நரசிம்மன், ஐயனார் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். சர்வதேச யோகா தினம் புதுச்சேரி ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் நடைபெற்ற ஸ்கூல் ஆஃப் யோகா சிகிச்சை, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சலடோஜெனசிஸ் மற்றும் காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், ஆயுஷ் அமைச்சகம், மத்திய ஆராய்ச்சி யோகா மற்றும் இயற்கை மையம், இந்தியன் யோகா சங்கம் இணைத்து யோகா செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் பிஸ்வாஸ், துணைவேந்தர், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், யோகாச்சாரணை மீனாட்சி தேவி, பவனானி ஆனந்த ஆசிரமம் கலந்து கொண்டார்கள். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், பதிவாளர், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் வரவேற்றார். பேராசிரியர் ஆனந்த பாலயோகி பவனானி, இயக்குனர் ISCM ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் முன்னிலை வகித்து யோகா செயல்முறை விளக்கினர். டாக்டர் மதன் மோகன், இந்தியன் யோகா சங்கம், டாக்டர் உத்ரேஸ்வர், இந்தியன் யோகா சங்கம், டாக்டர் வர்மா ஆகியோர் வாழ்த்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்களின் யோகாசன செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. இந்தியன் யோகா சங்கம், சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், ஆனந்த ஆசிரமம், யோகாஞ்சலி நாட்டியாலயம், கீதாஞ்சலி யோகா சென்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சலிடோஜெனசிஸ், சுவாமி விவேகானந்தா யோகா சென்டர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க உறுப்பினர் லலிதா சண்முகம், டாக்டர் செல்வநாதன், செந்தில்குமார் மற்றும் ஜான் பீட்டர் கலந்து கொண்டார்கள். யோகா ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி நன்றி கூறினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுராய்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கமாக முன்னெடுத்து வருகின்றார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோருடன் திபுராய்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது நிக்கோலஸ் குடியிருப்பில் பலருக்கும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்த உறைவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய சட்ட உரிமை இல்லாத நிலை உள்ளது. எனவே அவர்களுக்கு
இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த கலெக்டர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதோடு மட்டுமின்றி அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடிநீர், சாலை மற்றும் சாலை வழி கழிவுநீர் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களின் கோரிக்கை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்த்து வருகின்றார். எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதுதான் எங்களின் முக்கிய நோக்கம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கூறினார். இந்த முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் ஏழை மற்றும் சமூக பின்தங்கிய மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் கிடைப்பதுடன் அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக பயனளிக்கக்கூடியவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நேற்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி IAS அவர்களை நேரில் சென்று சந்தித்து தடையில்லா சான்றிதழ் நில அளவை துறைக்கு அளிக்கும்படி அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். உடன் கழக கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், வின்சென்ட், அருள் ஆகியோர் உடன் இருந்தனர். காரைக்காலை அடுத்துள்ள கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா தேவியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் 3ஆம் தேதியும் அதையடுத்து 12ஆம் தேதி அன்று பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்ச்சி நாளான நேற்று மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சீதலா தேவியம்மன் புஷ்ப பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். என்பதை இவருடைய நேர்த்திக்கடன் மூலம் எல்லாரும் மேற்கொள்ள முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் வழிகாட்டியபடி இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி இளைஞரணி நிர்வாகி பேட்ரிக் மற்றும் சிறப்பு விருந்தினர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் தொகுதி நிர்வாகி தேவா ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணியளவில் ரெயின்போ ஃபவுண்டேஷன் டிரஸ்டியில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வீரா, சார்லஸ், ரவி, வெங்கடேசன், மகிமை, ஆனந்தராஜ், அரவிந்த், அருண், அவ்வை நகர் பிரபு, யுவராஜ், நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 51வது பிறந்த நாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி ஜெகதீஷ் அவர்களின் ஏற்பாட்டில்
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட் இன்று வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி தொண்டரணி நிர்வாகி பிரபு, கிளை நிர்வாகிகள் செல்வா, மணிகண்டன், மகளிரணி நிர்வாகிகள் கமலா, ஜெயா மற்றும் நிர்வாகிகள் முரளி, பவித்ரன், மனோ, பிரகாஷ், புண்ணியமூர்த்தி, விஸ்வா, விஸ்வம், மணவெளி தொகுதி ஆகாஷ் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பட்டியல் வகுப்பு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற பாட்கோ இலவச பயிற்சி நடத்த கவர்னரிடம் கோரிக்கை. மத்திய அரசு பட்டியலின மக்களின் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக சிறப்பு கூறுகள் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. மத்திய திட்ட கமிஷன் மாநில, யூனியன் பிரதேச அரசு பட்டியல் வகுப்பு மக்களுக்காக சிறப்பு கூறுகள் திட்ட நிதி ஒதுக்கீடு செய்து அமல்படுத்த வழிகாட்டு நெறிகளை வழங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடி மக்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக 526 கோடி நிதியை 2025-26 ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் பட்டியல் வகுப்பு மக்களின் வளர்ச்சிக்காக தனி திட்டங்கள் தீட்டவும், சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை முழுமையாக வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் பட்டியல் வகுப்பினர் வளர்ச்சி கவுன்சில் அமைக்க அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு கடந்த 1/2/2024 அன்று பட்டியல் வகுப்பினர் வளர்ச்சி கவுன்சில் அமைத்துள்ளது. இந்த கவுன்சிலின் கூட்டம் கடந்த ஆண்டு 5/11/2024 அன்று கூட்டப்பட்டு பட்டியல் வகுப்பினரின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள், கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளது. இந்த கொள்கை முடிவுக்கு பட்டியல் வகுப்பினர் வளர்ச்சி கவுன்சில் மற்றும் புதுச்சேரி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் பட்டியல் வகுப்பு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற போதிய பயிற்சி இல்லாமல் உள்ளனர். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் மத்திய அரசின் UPSC தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து பட்டியல் வகுப்பினர் வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு UPSC, SSC, NEET, JEE, TET, CTET பயிற்சி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற PAD மற்றும் STC நிறுவன மேலாண்மை இயக்குநர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் மேலாண்மை இயக்குநர் சிவக்குமார் அவர்கள் PAD மற்றும் STC நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் எவ்வித நிர்வாக பணிகளையும் செய்யவில்லை. இதனால் 2 லட்சம் பட்டியல் வகுப்பினரின் வளர்ச்சி தடைப்பட்டு வருகின்றது. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் பட்டியல் வகுப்பினரின் வளர்ச்சிக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கத்தின்படி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பட்டியல் வகுப்பினர் வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கருணை அடிப்படையில் வேலை பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கருணை அடிப்படையில் வேலை பெற்றோர்கள் தொழிற்சங்கம் சார்பில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வயலில் துறையில் ஏன்மைனார் நிலையம் பணியாற்றுவோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து சங்க நிர்வாகி திருமுருகன் கூறுகையில், பொதுப்பணித்துறையில் பணியாற்றி உயிரிழந்தோரின் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் தரப்படும் பணி நிரந்தரம் இல்லாமல் MNR என்கின்ற நிலையில் வைத்துள்ளார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை இல்லை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து பேசிய பொழுது 10 நாட்கள் அவகாசம் கேட்டார்கள். எனினும் எங்களுக்கு திருப்திகரமான நடவடிக்கை எடுக்கப்படாததால் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியங்குப்பம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. அரியங்குப்பம் காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரானது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் என்றால் என்ன, இதனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு துண்டறிக்கையை மாணவர்களிடம் வழங்கி கருத்துரை வழங்கினர். இதில் அரியங்குப்பம் காவல்துறையினர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.